வெல்கம் டு ஏகாந்த சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆமாம், இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சத்தான சாலை மீன் குழம்பு. அதற்கு தேவையான மசாலா நம்ம பார்த்துக்கிடலாம். மிளகா வத்தல் ஒரு 5-6 மிளகா வத்தல் போட்டுக்குங்க. மிளகாய் தூள் போட வேணாம். ஏன்னா மிளகாத்தூள் போட்டோம்னாக்கா அது கடையில் எப்படி அரைச்சி கொடுக்குறாங்களோ, நம்ம வீட்டில் அரைச்சிருந்தா பரவாயில்ல. அதுக்குள்ளே ஜீரகம் 2 ஸ்பூன் போடுங்க. ஜீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அகத்தை சீராக்குவது ஜீரகம்னு சொல்லுவாங்க. நானும் அதே டைலாக்கை சொல்கிறேன். நல்லா தக்காளி ரொம்ப பழுத்து இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக பழுத்த தக்காளி. அதில் கூட ஒரு 1/4 மூடி தேங்காய், ரொம்ப வேணாம், 1/4 மூடி தேங்காய் போட்டுட்டு ஒரு 5-6 பச்சை வெங்காயம். எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். அதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சீன் சட்டி வைங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் மீன்ஸ் அது கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் நீங்கள் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா வெடித்த பிறகு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு. ஏன்னா 2மே முழுசாக போட்டிருக்கேன், எதையும் நான் கட் பண்ணலை. சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு அப்படியே முழுசாக போட்டுருங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த வெந்தயத்தோடு சேர்ந்து அந்த வெள்ளைப்பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகா போடுங்க. ஒரு கருவேப்பிலை 2 பிச்சு போடுங்க. கடைசியாக நம்ம கருவேப்பிலை போடுவோம், அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டிருக்கு. அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் உள்ள சேர்த்துருங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கணுங்க. ஏன்னா மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. இந்த சாலை மீன் விலை ரொம்ப குறைவு தான், ஆனால் சத்துக்கள் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம இதை அடிக்கடி வாதத்திற்கு 2 முறையாவது செஞ்சு சாப்பிடணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுங்க. கல்லுப்பு தாங்க நல்லது. கல்லுப்பு போட்டுக்குங்க. கல்லுப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த தண்ணியை தான் மெல்ட் ஆகிட்டுருக்கு, அதெல்லாம் சுண்டி வர்றது வர கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது எந்த ஸ்டேஜில் நம்ம புளி சேர்க்குறோம், என்ன தண்ணி சேர்க்குறோன்றது உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டிங்களா, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் வந்த உடனே அந்த மிக்ஸி ஜாரு கழுவி அந்த தண்ணியை சேர்த்திருங்க. அந்த தண்ணியை சேர்த்துன பிறகு இன்னும் நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருங்க. ஏன்னா பத்தாது, இந்த மசாலா நல்லா கொதித்து வேகணும். நல்லா வேகிறதுனால கொஞ்சம் கூட இன்னும் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு நல்லா இன்னொரு கிண்டி விட்டுருங்க. ரொம்ப நல்லதுங்க. அதோட நம்ம கொடம்புளி, இது ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நெஞ்சு சளியெல்லாம் கூட இது கரைக்கிற தன்மை இருக்குது. கொடம்புளி இது கரைச்செல்லாம் ஊற்ற முடியாது, இப்படியே தான் ஊற்றணும். நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க. மீன் குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் இந்த கொடம்புளியை ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலா பச்சை மணம் போகிறது வர ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாவ், சூப்பர்! அங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே நிற்கிது. அழகாக இருக்குது. ஸ்மெல்லுமே நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்குங்க. இப்போது இந்த மீன் நீங்கள் 3 நாளைக்கு வச்சாலும் இந்த குழம்பு வெளியிலே வச்சுருக்கலாம், கெடாது. அப்போ மீனை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஏற்கனவே கழுவி அதில் நம்ம சாதாரண ரசத்துக்கு போடுற புளி போட்டு கொஞ்சம் போல் ஊற வச்சுருக்கோம். அதனால் புளி அதில் 2-3 தான் நம்ம சேர்த்திருக்கோம், கொடம்புளி. இது ரொம்ப போட்டு உடைக்காமல் மைல்டாக இங்கிட்டு ஒரு பெரட்டு அங்கிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க. சரிங்களா? பெரட்டி நல்லா கொஞ்சம் நேரம், அதாவது மீன்லேயே நமக்கு இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும் தண்ணி. அதனால் நம்ம தண்ணி இனி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பார்த்துட்டு லைட்டாக உப்பு பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 2-3 கல் உப்பு எனக்கு பத்தலை, அதனால் நான் போட்டுக்கிடுறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்கணும். திரும்ப அதுக்கு பிறகு மீனை போட்டு ரொம்ப உடச்சிட்ட பிறகு உப்பு பார்த்தா தெரியாது. மூடி வச்சுருங்க. மீன் போட்டு ஒரு 7 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. 7 நிமிஷத்தில் திறந்து பாருங்கள். மீனெல்லாம் வெந்து அழகாக ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா? சூப்பர்! ஆஹா, இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லது. மறுபடியும் சொல்கிறேன், இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த சாலை மீன் சாறு. குழம்பு சாறு என்ன வேணால் வச்சுக்கலாம். இதில் ஹைலைட்டே நான் சேர்க்க போகிறது பச்சை மாங்காய் இல்லைங்க, நூல்கோல். இங்கிலீஷ் காய் நூல்கோல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டர்னிப் இல்லை, நூல்கோல். அந்த நூல்கோலை சேர்த்து இதை செஞ்சு பாருங்கள். நூல்கோல் கொஞ்சம் மேலால் அந்த கருவேப்பிலை, மல்லி இலை,
நூல்கோல் போட்டுட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இந்த நூல்கோல் எதுக்கு போடுறேன்னா, அந்த நூல்கோல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முதல்ல எங்கள் பாட்டியெல்லாம் செஞ்சு தருவாங்க. அந்த நூல்கோலை தான் நான் விரும்பி சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால் நான் சேர்த்திருக்கேன். மீன் குழம்பு, எந்த மீன் குழம்பு செஞ்சாலும் நீங்கள் வந்து கடைசியாக ஃபைனலாக அந்த சின்ன வெங்காயம் 2 சதைச்சி போட்டுருங்க. போட்டு 1 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றிட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க. சாப்பாடை போட்டு பரிமாறுறதுக்கு தயாராகிருச்சு. ரொம்ப நல்ல அருமையாக ஒரு 7-8 நிமிஷத்தில் செஞ்சக்கூடிய ஒரு மீன் குழம்பு. ரொம்ப லாங் வீடியோ வேண்டாமேன்னு நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போது திறந்து பாருங்கள். அந்த தேங்காயோட ஸ்மெல்லு, அந்த வெங்காயம், அந்த நம்ம போட்ட நூல்கோல் எல்லாம் வெந்து நல்லா சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சு கொடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. நான் வந்து அடிக்கடி நீ வீடியோ போடுறேன், நீங்கள் எனக்காக நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கொதிக்க கொதிக்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கரண்டியை போடுவோம். மனுஷன் என்னத்தை வாழ்க்கையில் கொண்டு போகிறான் போங்க. சாப்பாடை போட்டுட்டு மீன் குழம்பு அள்ளி ஊற்றுங்க. வேணுங்கிற அளவுக்கு அள்ளி ஊற்றுங்க. மெயினாக அந்த அள்ளி ஊற்றிட்டு அந்த காய் போட்ட இல்லைங்களா நூல்கோல், அதெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து மசிஞ்சிருக்கு. அந்த சூட்டுலேயே மீன் குழம்பு அள்ளி ஊற்றுங்க. அந்த முழு பூண்டு போட்டிருக்கும் பார்த்திங்களா, அது அந்த காய் நூல்கோல். உண்மையிலேங்க நூல்கோல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அள்ளி சாப்பிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மழைக்காலம் நெருங்கிருச்சு, சளி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. மீன் பாருங்கள் பஞ்சு போல் வெந்திருக்கு. ஒரு வாய் அள்ளி சாப்பிடா செம்ம டேஸ்ட்டுங்க, அட்டகாசம். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. மெயினாக அந்த காய் சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்குது அந்த நூல்கோல். நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்ற வீடியோ இன்னொன்றில் போடுறேன். ரொம்ப நல்லா இருக்குது அந்த நூல்கோல். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு அசத்துங்க.